எப்படியோ ஒண்ணு நல்ல வழியா கானகத்துக்கு வந்து ஆவார பட்டை வெட்டியாச்சு. ஆவார பட்டை வெட்டி அதை 5 கட்டா போட்டு கட்டியிருக்கிறேன். இந்த பட்டையில கொண்டு போய் காய வச்சு எங்க வீட்டுக்காரர் தோல் ஊற போட்டு கொண்டு போய் நாய்க்கு மாதிரி கொடுத்தா தான் எங்களுக்கு 4 காசோ 8 காசோ பணமா ரொக்கமாவும் கொடுப்பாங்க. அதனால 5 கட்டா போட்டு கட்டின இந்த சுமைய இப்ப தூக்கி வச்சுக்கிட்டு நம்மளுடைய வீட்டுக்காரர் தெரியும் போகணும் இல்லையா? தூக்கலாம். ஐயோ ஐயோ அட கடவுளே, வெட்டும் போது வெட்டியாச்சு, கட்டுற போது கட்டியாச்சு. இந்த சுமை இவ்வளோ ஒரு சுமையா வெயிட்டா இருக்குது, எப்படி தூக்கி வைக்கிறது? அதான் நம்மளுக்குன்னு ஒரு பாலகனோ ஒரு பிள்ளையோ குழந்தையோ பிறந்திருந்தா நம்ம கூட கைத்துணையா கூட்டிட்டு வந்து இந்த தூக்காத சுமையை தூக்கி வைக்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு பிள்ளை பிறந்திருக்கும் இல்லையா? கத்து. என்னடி இது பாரு, ஒரு அநியாயம் காட்டுல புழுலும். வினோதமான குழந்தை இப்படி அடம்பெரு கானகத்துல காணாத வெயில்ல இப்படி வீரிய மரத்து அடியில கண்ணி பொத்துக்கிட்ட பாத்தியா? குழந்தை அதிசயமான குழந்தை. நாகப்பாம்பு கொடை பிடிக்குது, நல்ல பாம்பு தாளாட்டுது, வீரிய மரத்தினுடைய நெவலு ஒரு ஆச்சரியம் இல்லாம இந்த குழந்தை பாத்தியாடி ஒரு வினோதமாவே இருக்குது. கலர் பாராயா, கலரே வித்தியாசமா இருக்குது, செந்நிறமா. ஆமா ஆமா. அதனால இந்த குழந்தைய கொண்டு போய் எங்க வீட்டுக்கார்ட்ட காட்டணும். அதாவது உன்ன மாதிரி விரவுக்கு வந்திருப்பாங்க. பைத்தியக்காரா, வாடா போடா மானங்கட்டு போயிடுவாங்க. ஓப்பிடா வாடா போடும். ஆமா, நான் தான் குத்தி கெட்டு போயிட்டேன். இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி எத்தனையோ பேரு வேற கொடிக்கு வந்திருக்கலாம். அதனால கூப்பிட்டு கேட்டு பார்க்கலாம். கூப்பிடு கூப்பிடு. ஓ கண்ணையக்கா, ஓ தொங்க சல்லுது, ஓ மாலையக்கா, ஓ அழுகுது, ஓ வீரையக்கா. ஏன் எக்கரா நல்லா திருப்பூர் வந்துட்டானே. விட்டு வர இல்ல அரிசினே அரிசி பால் அரிசி விட்டா அநியாயம். மீன் மீன்
அழுவாதிரி தங்கம் நான் பெத்த மயில் குஞ்சு அழுவாதிரி அழுவாதிரி కొత్తరబండి ఎవరిని మరి రేపినారాము చెప్ప అల్లా చచ్చిపోయారు కూడెల్లా సినేగా నయందారా 10 మంది ఇల్లు వచ్చేసి பாரு பட்டை வெட்ட போனே இவ்வளவு நேரம் ஆகி போச்சுன்னு சொல்லி எங்க மச்சம் ரொம்ப கோவிச்சுக்குவாரு அதனால இந்த குழந்தை நம்ம கண்ணு எடுக்கணும் அப்படின்னு இந்த பட்டை இவ்வளவு ஒரு சுமையா இருக்குச்சு. ஆனா ஒரு கட்டு போட்டு கட்டினா மறுபடியும் நாளைக்கு பட்டை வெட்ட போக சொல்லுவான்னு சொல்லி 5 கட்டு போட்டு கட்டினேன். ஆமா குழந்தை இல்லாத போது ஏறாத கட்டு இப்ப பாரு தலைமையில சிங்கீர்னு இருந்துச்சு. அதானே சரி சரி இந்த சந்தோஷமான விஷயத்த இப்ப கொண்டு போய் எங்க வீட்டுக்காரர் சின்னங்கிட்ட காட்டணும். அந்த குடியாரங்கிட்ட வாங்க போய் காட்டணும்.